விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கண்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெருகின்ற குலத்திற்கு என்ன ஏறி நான் பெருகின்ற குலத்திற்கு என்ன ஏறி சந்தனவனுக்கு கற்பூரம் வலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நம்ம எல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடும் கிங்கிணி தழுகு கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடும் கிங்கிணி தழுகு கட்டி வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாவி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாவி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தன வழக்கு கற்பூரம் வலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நம்ம எல்லாம் நடக்குது நம்ம எல்லாம் நடக்குது நம்ம எல்லாம் நடக்குது நம்ம எல்லாம் நடக்குது. அதற்கடுத்தபடியாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே மாணிக்கத்தை சேர்ந்த காளியம்மாள் போஸ் ஐயா அவர்களிலிருந்து நாடக மணிக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஃபயர்மேன் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கொண்டாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய காளியம்மாள் போஸ் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கொண்டாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கொண்டாடை பொறுத்து கிராமத்தார்களுக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் நன்றியை தெரியும். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேன். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே
வணக்கம். இந்த திருப்பணியை வித்த இதிலே பிறந்த ஏனைய பெயருக்கு வணக்கம் வணக்கம். என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிறேங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள உண்ட எனதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை வாங்க பிரதர் வாங்க ப்ரோ உங்களுக்கு வேற இந்த நாடகத்தில் பப்புனாக நடிக்க வருகின்றிருக்கும் ப்ரோ இவங்க மாதா பிதா குரு தெய்வம் கடைசியில தான் எனக்கு காவல்துறைக்கு போட்டாச்சா, ஒலிவரிக்கு போட்டாச்சா, விஓவுக்கு போட்டாச்சா, அடுத்து ஹார்மோனியம். இங்கே ஹார்மோனியம் வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், இன்றைக்கு தமிழகம் எங்கும் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நமது ராமநாடு அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்து அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது வேம்பங்குடி மூலக்கரப்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க ஜோரா தாய்மார்கள்லாம், எல்லாரும் கைதட்டுங்க. கடவுளே, கைதட்டினா நல்லதுயா, உடம்புல சுகர் குறைமையா. இங்கே மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள வி நாங்கூரை சேர்ந்த எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்களுக்கு நமது இரண்டு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆண்கள் எல்லாம் தட்டுங்க கையை. பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு அண்ணன், இன்றைக்கு உள்ள இளவயது பலவாத்திய சக்கரவர்த்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய கலைத்தாயின் மூத்த மகன் வளையங்குளத்தை சேர்ந்த அன்பண்ணன் வி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்க தாய்மார்கள் அப்படி அடிக்கிறாங்க. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற லய சக்கரவர்த்தி நமது ஊர் அருகாமையில் உள்ள நமது பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய உலக்கை அடியை சேர்ந்த உலக்குடியை சேர்ந்த அன்பண்ணன் அர்ச்சுனன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னால் பப்பனாடுத்திக் கொண்டிருக்கும் கம்முகையில் உள்ள சமூகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜன்மூராஜ் அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். சம்பட்டி ஜன்மோரா, நீங்க கொஞ்சம் சிரிங்களே. அப்படியே தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதியினால் தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் இந்த மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது வேம்பங்குடி மூலக்கரப்பட்டி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே மாபெரும் அன்னதானத்திற்கு நன்கொடை அளித்து உதவிய அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளருக்கு கொண்டாட நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வள்ளிரமண நாடகத்தில் நாரதராகவும் ராஜ நடிகராகவும் வேடமேற்று நடித்த நமது கண்டுகொண்டான் மாணிக்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அமைப்பாளர் சுரேஷ்குமார் வாங்கய்யா. அன்பு மேடைக்கு வாங்க, அவருக்கு தார்பாய் போட்டு விடுங்க. அன்பு சகோதரர் நமது அதாவது சாதாரண ஆழ்ந்தபடியில் நமது வல்லாளப்பட்டி மாநகர் ரெண்டெடுத்த அன்பக்கா வசுந்தரா தமிழகம் எங்கும் பவனி வந்த வள்ளிநாயகியோட பாடத்தை அப்படியே தர்க்கம்லாம் அருமையா பண்ணுவாரு. சுரேஷ்குமார் அவர்கள் சார்பில் நன்றி சொல்லியா. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நாடகத்தை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்வதற்காக அதனை பிரார்த்தனையாக செய்து கொடுத்தமைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் நரிக்குடி ஒன்றியத்தின் வேம்பங்குடி கிளை செயலாளர் உயர் திரு கவிபிராஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ் மீடியா அவர்களை சகோதரர் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாக்கி வாங்க வாங்க வாங்க. என்ன வாங்குறீங்க, என்ன பூரா தாவேக்காவா? கிராமத்தின் சார்பாக மகி மீடியா சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
இதனை அன்பளிப்பாக அளித்த தமிழக வெற்றி கழகத்தின் வேமகுடி கிளை செயலாளர் திரு கவிப்பிரகாஷ் தம்பி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சும்மா வாயா வெக்கப்படாம. ஹலோ, வெற்றி கழக தலைவர் அவர்கள் இப்ப நன்றி பற்றி சொல்றாங்க மட்டும் சொல்லுவார். ஆமா, அவருக்கு பதிலாக நான் சொல்லல. ஆமா, நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்பு தம்பி சார்பாக நன்றி. தோன்றின் போலோடு தோன்றுக, அதனால் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கிறாங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மகிமீடியா அன்பு உள்ளத்திற்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது ரெவென்யூ டிபார்ட்மெண்டை சேர்ந்த தலையாரி மற்றும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் விஓ அவர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது வேமங்குடி மூலக்கரப்பட்டி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பு சகோதரர் ராஜ நடிகர் சுரேஷ்குமார் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த முக்காடு எடுத்த முக்காடு, ஆமா, கெட்ட காரியம் நடக்கிற வீட்டுல முக்காடு ஓடணும். எடுத்தேன் முக்காடு. ஆமா, அந்த பிள்ளை யார் தூங்குறது? வீட்டுல போய் தூங்க போட்டு பார்த்தேன். முன்னாடியே தூங்கிடுச்சுன்னா நாடகம் தூங்க ஆரம்பிச்சிடும். ஆமா, உடம்புக்கு முடியலைன்னா தூங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா, யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க ரசிகர்கள். இப்ப எப்படி கைதட்டி ஆர்வமா இருக்கீங்களோ அதே மாதிரி நாடகம் முடிய தொட்டி இருக்கணும். யாராவது போனீங்க இடையில போனீங்க, சத்தியமா சாமிக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடி நீங்க வாங்க கூடாதீங்க. ஆமா, அதனாலே எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற பாவரும் விவசாயி. விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயி தான். இந்த நாடக நடிகர் நம்ம வேமங்குடி மூலக்கரப்பட்டி காசை கை உழுத வாங்கிட்டு போய் காலையில நாங்க மனைவி மக்களோட சாப்பிட்டோம்னா யார் காரணம்? விவசாயி தான். உங்க உழைப்பில். அதே மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி அந்த ஏடிஎம் கார் எடுத்து அந்த மிஷின்ல நரிக்குடியில போய் விழுக்குன்னு உள்ள விட்டு காரத்தாயா அதோட வாயில விடுவாங்க, உள்ள விட்டு அந்த பணத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. காரணம் யாரு? விவசாயிகள். அப்ப நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தான் நாங்க போய் சோத்துல கைய வைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பாக இந்திய நாட்டின் முதுகெலும்பாகத்தினுடைய மாபெரும் விவசாய பிரிகுடி மக்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த வேமங்குடி மூலக்கரப்பட்டி கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யாருன்னு? காவல்துறை. உலகத்துல ஒரு அரசாங்க அதிகாரிக்கு 8 மணி நேரம் டியூட்டி, ஆனா தமிழ்நாட்டுல 24 மணி நேரமும் ஒரு துறை வேலை செய்யுது என்றால் அது காவல்துறை ஒன்றுதான். புதுசா கல்யாணம் முடிச்சிருப்பாரு, 3 நாள் ஆயிருக்கு, பொண்டாட்டியோட கொஞ்சி குவாவுமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அப்பத்தே உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ஜோலிக்கிடம் இல்ல, உட்காரும் போதுதான் எஸ்பி போன் பண்ணுவாரு, தம்பி யார் ராமரா, ஏப்பா உனக்கு இந்த இடத்துல டியூட்டி போட்டிருக்கு, உடனே வா கொலை அத்து போகும். அந்த டியூட்டி முடிச்சிட்டு இந்த டியூட்டிக்கு வந்துருவார் காக்கி கசமாட்டு. அப்ப 24 மணி நேரமும் ஒரு துறை வேலை செய்தென்றால் அது தமிழ்நாட்டு காவல்துறை தான். முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் தமிழ்நாடு. காவல் பணியை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த +2 12வதுக்கு நாளைக்கு ஜூன் 1 நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாளை கழிச்சு பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. எல்லாரும் பேக்கு எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. உலகத்துல எந்த செல்வம் இருந்தாலும் கல்வி செல்வம் தான் முக்கியம். 2ஆம் தேதி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்துருங்க. ஆமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற 10th 12வது வகுப்பில் 10வது வகுப்பில் முதல் மார்க் 2வது மார்க் எடுத்து பாஸ் தேர்ச்சி பெற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவுக்காக வேண்டி பாடுபட்டு தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக நமது இந்திய எல்லையில் பசி என்று பார்க்காமல், பட்டினி என்று பார்க்காமல், வெயில் என்று பார்க்காமல், மழை என்று பார்க்காமல் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே எல்லையிலே ராணுவ அதிகாரிகளுக்கும் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நாடகம் பார்க்க வந்த ரசிக பெருமக்கள் சார்பிலும் ராணுவ அதிகாரி குடும்பங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் சொல்லுங்க. நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சில இந்த ஓஎம்பி கேஸ்லாம் வர முடியாது. இந்த 80 to 90 வயசு இந்த அர்ச்சனை மாதிரி வீட்டுல படுத்துக்கிட்டே யார் எப்படி பேசுறாங்க, யார் எப்படி பாடுறாங்க, வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாங்க, சுப்பிரமணியம்
சேர்ந்துட்டாரு. கொண்டது யாரு? அர்ச்சுனன். கொரண்டி சுப்பிரமணியம் இல்லையா? முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. ஓஹோ. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. ஏன் இந்த பழமொழியை சொன்னாங்க? அந்த காலத்துல வேம்ப முடியலன்னு நம்ம அப்பத்தா காலத்துல வீட்டுல அஞ்சரை தட்டுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த அஞ்சரை தட்டுல டப்பாவா இருக்கும். ஒரு டப்பாவுல வெந்தயம், ஒரு டப்பாவுல கடுகு, ஒரு டப்பாவுல சீரகம், ஒரு டப்பாவுல சுக்கு, ஒரு டப்பாவுல மிளகு, ஒரு டப்பாவுல திப்பிலி. இந்த அஞ்சரை தட்டு வச்சிருப்பாங்க. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த காலத்துல இருந்துச்சு. வீட்டுக்குள்ள திறந்தாலே இந்த 3 மருந்து இருக்கும். ஆனா இன்னைக்கு வீட்டை திறங்க 3 மருந்து இருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, சரக்கு, தண்ணி. அது இப்ப இருக்காங்க. இப்பதான் இருக்கு, பின்னாடி இருக்கு. வேண்டாம் வாங்கிக்கங்க. உலகம் எப்படி போய்கிட்டு பாருங்க. அந்த சுக்கு இல்லாத மருந்தே கிடையாதான். அதே மாதிரிதான் சுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதனுக்கு பயன்படுதோ அதே மாதிரி தமிழ் கடவுள் சுப்பிரமணிய முருகப்பெருமான வணங்கினா நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம வேம்பங்குடி கிராமமும் நல்லா இருக்கும். இன்னைக்கெல்லாம் வைகாசி மாதம் விசாக வரப்போகுது. திருச்செந்தூருக்கு பாருங்க பாத யாத்திரை எவ்வளவு பேர் போறாங்க. அப்ப உலகத்திலேயே எந்த மொழிக்கும் கடவுள் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் நமது முருகப்பெருமான் கடவுள். காரணம் என்ன தெரியுமா? ஐயப்பன் போட்டாவுல பாருங்க சுவாமியே சரணம் ஐயப்பான் இருக்கும். அதே மாதிரி அம்மன் போட்டாவுல அம்மன் துறையில் இருக்கும். அதே மாதிரி ஐயனார் போட்டாவுல ஐயனார் துறையில் இருக்கும். அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டாவுல மட்டும் அருமையான வசனம் ஒன்று இருக்கும். யாம் இருக்க பயமே. ஐயா அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் அதான் தமிழ் மொழி. அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாபத்துக்கு காணமாட்டான். அதனாலதான் இந்த வள்ளியர்மன நாடகத்தை போட்டு இந்த தமிழ் கடவுளை வணங்குறோம்டா. காரணம் முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு காலம் யூடியூப் உலகம், செல்லு உலகம், உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கலாம். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை மகி மீடியாவில் நாளைக்கு பார்த்துருவீங்க. யூடியூப், பேஸ்புக், கேலரி, இன்ஸ்டாகிராம். தம்பி என்ன போயிடும் உங்களை பிள்ளை ட்ரெஸ் மாத்துங்க, அப்படி வெளியே போயிருங்க. ஆமா போ, தயவு செய்து போய் வெளியே உட்காரியா. அதனால சொல்றேன், இப்படி இந்த இன்டர்நெட் உலகத்துல இந்த வள்ளியர்மன நாடகத்தை போடுகின்ற காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகக்களை தான் இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது சொல்லிக்கொண்டு அந்த காலத்து இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், பழமை மிகுந்த காலம், நாட்டில் புதுமை வளர்ந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடு வயல் நடி போய் களம்
பக்கம் போனது தலையில 3 குடம், இடுப்புல 3 குடம், ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி கெங்கு வேங்க மாதிரி இப்ப உடம்பு நோகாம அன்னைக்கு தலையில தண்ணி குடம் எடுத்துட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு? வேம்பக்குடியில 5 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். நீ என்னைக்கு டயர் வண்டியில நைட்டியோட தண்ணி எடுத்தையோ அருப்பு கொட்டை தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறேன். பெட்ல படுக்க போட்டு அந்த சிஸ்டரியன் வேலை பார்த்தா தானே கன்சீவ் ஆன உடனே கர்ப்பமான உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். 5 மணிக்கு எந்திரிக்கணும். கர்ப்பமான பெண்கள் வீட்டை கழுவி கூட்டி விட்டுட்டு முத்தம் தொளிச்சு மாட்டு சாணியை தெளிச்சு கோலம் போட்டு தண்ணி குடம் எடுத்து வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போறாரோ சோறை சமைச்சு குழம்பு வச்சு அப்படி தயாரா இருந்து அதுக்கு முன்னாடி 7 மணிக்கெல்லாம் ரோட்ல வாக்கிங் போனாத்த இந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆகும். அப்படி வேலை பார்க்கல டிஸ்சார்ஜ் பண்ணையில சிசரியன் பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபாய் ஒரு கடலை பிஞ்சையை ஒத்தி வச்சு பணத்தை கட்டணும் டாக்டர். தேவையாது? என்ன நடக்குது இன்னைக்கு உள்ள உலகத்துல? எந்த பெண் இன்னைக்கு நீ வேலை பார்க்கிற? யார் கேட்கிற? 6 மணிக்கு நியூஸ் முடிஞ்ச உடனே அண்ணன் சீரியல் பாக்குற. அண்ணன் சீரியல்ல இருந்து விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி வர 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு 8 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க அந்த குடும்ப குட்டியை தூக்கிறாங்க. மசுரா விளங்கும். எப்படி சுகப்பிரசவம் ஆகும்? ஒவ்வொரு தாய்மார்களையும் பாருங்க, பெத்த தாய்களை பாருங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. அந்த மாட்டு சாணியை பூரா அள்ளி கூடையில செமந்து போட்டு தண்ணி கூட எடுத்து முத்தம் தொளிச்சு குழம்பு வைக்கணும்னு மிக்சி இருந்துச்சு அந்த காலத்துல. வீட்டுக்கு முன்னாடி கிடந்துச்சியா ஆட்டு உரல், அம்பி குலகல்லு, பழைய இரும்பு கடையில வித்துட்டாங்களே அம்பி குலவி எல்லாம். அன்னைக்கு அந்த 1 கிலோ மீன் எடுத்து நம்ம மயண்டைக்கு வேலைக்கு போவானே கொஞ்சம் ருசியா சாப்பிட்டு போன்ட்டு அந்த சட்டை போடாது அந்த காலத்துல கிளவிய அந்த ஜாக்கெட் இல்லாம அந்த மடுவை தொங்க போட்டு அந்த அம்மியில மஞ்சள் சீரகம் அரைக்குங்க. எப்படி அரைச்சதுனால மார்பு புற்றுநோய் வரல. எக்ஸசைஸ் மாதிரி. அந்த குழம்பு எங்க மணக்கும் தெரியுமா? வேம்பங்குடியில இருக்கிற வீடுலாம் மணக்குமியா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள குழம்பு வைக்கிற புருஷனுக்கே மணக்குதுல. காரணம் என்ன தெரியுமா? பொடி நாடிக்குடி போய் கொஞ்சம் ஆச்சி மிளகா பொடி விடுங்க, கொஞ்சம் ஆச்சி சீரக பொடி நூறுங்க, கொஞ்சம் ஆச்சி வெந்தய பொடி நூறுங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி குழம்பு வச்சிருக்கா, களி மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்கா. என்னையா பாக்கெட்டை மாட்டிக்கிட்ட எப்படி போயிருச்சு? வீட்டுக்குள்ள ஆடியும் பொங்கல் வந்தா ஒவ்வொரு வீட்லயும் 3 உடி குழி உரிச்ச அரிசியை போட்டு தோசைக்கு ஆட்டுவாங்க. புருஷனும் பொண்டாட்டி அதே கதை சொல்லிக்கிட்டே எங்க அப்பாவும் எங்க அம்மாவை ஆட்டுவாங்க. எங்க அம்மா தள்ளு எங்க அப்பா ஆட்டுவாரு. ஏண்டி மீனாட்சி உன்னைய நான் பொண்ணு வாக்க வர்றச்ச நீ கோடம்பாக்கம் சேலை உடுத்திருந்தீல? ஆமாங்க. நீங்க கூட சன்னல் வெளியே என்ன பார்த்தீங்க, நான் உங்களை பார்த்து வேட்டி உடுத்திருந்தீங்க, உள்ள டவுசர் போடல. கிண்டாங்கி பார்த்துருக்கு. இதை சொல்லிக்கிட்டே 3 உடி அரிசி ஆட்டிடுவாங்க. அன்னைக்கு என்ன ஆடிச்சு? குழவி ஆடிச்சியா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் பாருங்க, குழவிய செயின் போட்டு கட்டிட்டேன், கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு. கொடக்கட்டு அதுக்கு சட்னி மிக்சி. அடே அப்பா, அது மிக்சியை பாக்குறது இல்ல, பட்டனை தட்டி விட்டு இங்க சீரியல் பாத்துக்கிட்டே அது தல் சின்ன பிள்ளை பீ வேண்டது மாதிரி கொட 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 அது சட்னி. எங்கயா அன்னைக்கு இருந்த முடி? எங்க பெண்களுக்கு இருந்த முடி 16 அடி கூந்தல். சீயக்காய போட்டு தேய்ச்சதுனால கூந்தல் வளர்ந்துச்சு. கம்மாக்கரை கரம்ப ஒவ்வொரு மண்ணு சீயக்காய போட்டு அப்படி மணக்கு தலை. இன்னைக்கு முடிய பாருங்களே, கக்கூசு கூட்டுற விளக்கு மாதிரி. பேண்டின் ஷாம்பு, சன்சில்க் ஷாம்பு, மொசரைக்கு வேற லவ்லி வேற. ஆமா, மாப்பிள்ள பார்க்க வந்துட்டா பியூட்டி பாரு. இங்க இருந்து போய் அந்த பொண்ணத்தை தூக்கி வச்சது மாதிரி வச்சு அந்த பொண்ணை தூக்கி வச்சு நாடி கட்டை போட்டு கோழிப்பைய பூசினது மாதிரி பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி எடுத்து பார்க்க வந்த மாப்பிள்ள பருவு வந்த முண்டட்டு ஓடியறேன். என்னடா உலகம்? ஆண்கள் மட்டுமா பெண்கள் மட்டுமா? ஆண்கள் எப்படி இருந்தாங்க? நான் வந்ததுல இருந்து அந்த பெரியவர் அந்த சேர் போட்டு உட்காந்துட்டாரு பாருங்க. எப்படா நாடகம் பார்க்கிற பெருசு? வேம்பங்குடியில இருந்து சைக்கிள் டயரை பிடிச்சுக்கிட்டு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் நாடகம் பார்க்க போனோம். இன்னைக்கு ஆடல் பாடல் சொல்லுங்க, இன்னைக்கு போட்டுருந்தா இன்னைக்கு 5000 பைக் நின்று இருக்குங்க. இடம் பத்தாது. இனிமே நோட்டீஸ்ல குறிப்பு அடிச்சுங்க, நாடகம் பார்க்க வர்றவங்களுக்கு பிரியாணி போட்ட அந்த 2 ஒரு குவார்டர் பாட்டில் தான் கேர கும்பிட்டுருப்பேன். எப்படி இந்த ஒவ்வொரு வரிசைகள் இப்படி பாக்கணும்யா? 8 அடி உயரம் 10 அடி உயரம் ஒவ்வொரு வரிசை வளர்த்துருக்காங்க. எந்த தண்டி வீச்ச மட்டுமா வரிசை?
மொச்ச பயிர் மாதிரி பிதுக்கி எடுத்து இந்த கிளை எங்க ஆத்தா உட்காந்துக்குவாரு அப்படி சமைக்குமியா சமைச்சு சாப்பாடு ஓட்டு ஒரு படி மொச்ச பயிரை திண்டுட்டு வேம்பங்குடி மரத்துல குசு வாங்கி மனுச்சுக்க ஆள் உட்கார முடியாது திடீர்னு வேட்டு போட்டது மாதிரி இப்ப குசுவை சொல்லுங்க நசுக்கி விட்டு போயிருவேன். போட்டியோட வாழ்ந்தாங்க, பொறாம கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி 4 சோடி மாடு, போஸ் கலப்ப மரக்கலப்ப. இன்னைக்கு தான் டிராக்டர் வந்து அடிக்குது. 500 செம்பரி ஆடு, 400 வெள்ளாடு. எப்படி நின்று கிராமங்கள் எப்படி இருந்தேமா? நாடகம் ஆரம்பிச்சுட்டா, நாடகம் போட்டுட்டா, நாடகத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் கும்மி அடி, உரியடி திருவிழா, ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், ஜகஜோதியா இருந்துச்சியா. எல்லாம் போச்சு, செல்லு வந்துச்சு, நாடு குட்டிச்சவரா போச்சு. வீடியோ கால் ஒண்ணு கொண்டு வந்தேன். இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்துட்டு வைங்க, முருகன் வள்ளியை லவ் பண்ணி இல்ல வள்ளியை லவ் பண்ணி தள்ளிட்டு போயிருப்பாங்க. நாடகத்துக்கு நம்ம எல்லாம் நரிக்குடி ரோட்ல தெரியும். அப்ப இப்படி இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எப்படி அன்னைக்கு இருந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழணும். எங்க வாழ்ற? அன்னைக்கு புருஷன் சாப்பிட்ட உடனே என்ன பத்தா ஆத்தா என்ன செய்ய தெரியுமா? வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுக்கும். ஆமா, இன்னைக்கு என்ன தெரியுமா? புருஷன் சாப்பிட்ட உடனே பொண்டாட்டி சுகர் மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்கா. இந்த உலகத்திலேயே இந்த சுகர் ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்துச்சா? வரப்பு வெட்டின மனிதனுக்கு சுகர் வந்துச்சா? உழுத மனிதனுக்கு சுகர் வந்துச்சா? வேர்க்க வேர்க்க வேற வார்த்த மனுஷனுக்கு சுகர் வந்துச்சா? வராதுல. இன்னைக்கு தான் உழைக்காம செல்லுல வச்சு அர்ச்சனை செக்ஸ் வீடியோவா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன செய்யறீங்க? அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? காலையில எந்திரிச்சு நீராட சாப்பிட்டு தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, விருதுநகர் மாவட்டம், திருச்சுழி வட்டம், நமது வேம்பங்குடி மற்றும் மூலக்கரைப்பட்டி கிராமங்கள் சார்பாக ஸ்ரீ கழுவடி கருப்பணசுவாமி மற்றும் 21 பரிவார தெய்வங்களில் 15வது வருட வைகாசி கலைஞர் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் சூத்துல மச்சம். உங்களுக்கு கேட்டமா? எனக்கு இல்லையே. சுக்லபட்சம் நமது 16ஆம் தேதி 30/5/2025 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் உயர்திரு வேம்பங்குடி கடைகாரர் கே காதர் மைதீன் அவர்கள் மகன் மாவண்ணா நமது முதா பேகம் மகன் ஜி ஜமால் மைதீன் நமது சல்மான் ஏசன்சிஸ் வடக்கு காட்டூர் திருச்சி 19 அவர்கள் வழங்கும் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற்று வைகாசி மாதம் 17ஆம் தேதி 31/5/2025 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் நரிக்குடி காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் வீரக்குடி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழக இந்த செல்லு தான் கெடுக்கிறது கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்க எங்கே போறேன் சோத்துல தண்ணி ஊத்தவா தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற புராண நாடகம் உங்கள் முன் விமர்சையாக நடைபெறவுள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள். இந்த வள்ளி திருமண நாடகம் அருமையான நடிகர்களை கொண்டு சுரேஷ்குமார் அமைச்சிருக்காரு. என்னைய கோமாரியா போட்டிருக்காரு, பப்புனா போட்டிருக்காரு. என்ன எதுக்கு போட்டிருக்காரு? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்கார்ந்து நாடகம் பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஏன் சிரிக்க சொல்ற முருகன்? மனிதன் ஒருவனுக்கு தான் இறைவன் சிரிப்பு தன்மையை கொடுத்திருக்கான். ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, எந்த மிருகமும் சிரிக்காது. மனிதன் ஒருத்தருக்கு தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கடையில என்ன வேண்டாலும் வாங்கலாம்யா. சமையலுக்குள்ள சாமான பூரா வாங்கிடலாம். ஆனா கடையில போய் காக்கில சிரிப்பு கொடுங்கன்னு வாங்க முடியுமா? காக்கில இன்பம் கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டா தருவாரா? அப்ப நம்ம வாய் விட்டு சிரிக்கணும்.
கொஞ்சமும் கிடையாதுங்க. அதனால சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதீர்கள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்கிறார்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிசியாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேரிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ஆகிய, சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க மதுரை மாவட்ட செயலாளர் ஆகிய அன்பு சகோதரர், ஆரைக்குடி மாநகர் எடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எம்.கே. வல்லரசன் அவர்கள் இவரங்கம் இடையில் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பெருந்தமிழ் செல்வி குயில் இசை கோகிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் இங்கு ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய உங்கள் ஐமா நட்சத்திரம் அன்பு சகோதரி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது கொல்லங்குடி மாநகர் கண்டெடுத்த நமது புதுக்கோட்டை முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாஸ்ரீ அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றுவங்க என்று காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், இசை சொருவமணி, சொற்போர் அரசு உங்கள் ஐவா நட்சத்திரம் முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம மூத்தத்தில் திருமணம் நடத்திய ஆவேன் என்று ஒத்தங்காலில் பாடை கேட்டாரு. பிடிவாதமா இருக்காருயா. இன்னைக்கு ஒண்ணு என்ன தெரியுமா, இன்னைக்கு பாருங்க இந்த கலிதாசலத்துல 2 ராஜபாட்டு ராஜபாட்டு சிவர்ல 2 பேர் போகிறாங்க. உங்கள் ஐவா நட்சத்திரம் திருப்பூவனம் அருகாமையில் உள்ள கீழராங்கிய மாநகரம் எடுத்த அன்பு சகோதரர் டி. ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்களை நாரதராக தோன்றியவங்க என்று பெற காத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நமது கிராமத்திற்கு விருப்பத்திற்கு இணங்க, ஆமா இங்கே நம்பி மன்னனாக உங்கள் ஐவா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கிராமத்தின் சார்பாக நம்பிராஜன் அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2 பாட்டுக்கு மேல் பாடினால் நீங்கள் கள்ள விட்டு எரியலாம் என்று நோட்டீஸ் எழுதி கொண்டிருக்கிறது. உங்கள் ஐவா நட்சத்திரம் நமது சிவகங்கை மாநகர் எடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்கு நமது கேசவன் அன்பு அண்ணன் அவர்கள் நம்பின மன்னனாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி, ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி தன் இனிய குரல் வளர்த்தாலும் பெற்ற தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் உங்கள் செவிகுடுற பாட வந்திருக்கின்ற சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியங்களை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி. பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களில் அறுபடியும் அன்றுள்ளார். அப்பனோ அத்தானோ கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நாவளத்த புகு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனோ அத்தானோ கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நாவளத்த புகு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல, குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பன் வாத்தாலும்
வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒன்று பெற்றெடுத்தேன். பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒன்று பெற்றெடுத்தேன். அப்பன் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பசந்தா புரியல, பசந்தா புரியல, பசந்தா புரியல, பசந்தா புரியல. நன்றி நன்றி நன்றி. உலகத்துல எந்த தேவையா இருக்கு? சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து நம்ம பாத யாத்திரை போறவே அது புண்ணியம் இல்ல. திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான ராஜா வேஷத்தோட பாக்குறமே அது புண்ணியம் இல்ல. தைப்பூசத்துக்கு பழனி போய் முருகன் ஆண்டி வேஷத்தோட பாக்குறமே அது புண்ணியம் இல்ல. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் காலையில எந்திரிச்சு கடைசி வரைக்கும் பெத்த தாய் தாப்பனை கண்கலங்காம காப்பாத்துறானோ அவன் தாங்க முதல் தெய்வம். எங்க பாக்குறேன்? பொண்டாட்டி வந்த உடனே தீபாவளிக்கு பொண்டாட்டிக்கு 7000 ரூபாய்க்கு சேலை, பெத்த தாய்க்கு 150 ரூபாய்க்கு சேலை. அதோட தாய் அது வேம்பங்குடியில கட்டிவா 3 மாடியில பில்டிங் கான்ட்ராக்டர் போட்டு இன்ஜினியர் போட்டு பிளான் பண்ணி அந்த 3 மாடியில வேம்பங்குடியில வீட்டை கட்டி பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். ஆனா அவர் அம்மா இருக்கிறது முதியோர் இல்லத்துல இருக்கு. வீட்டுக்குள்ள அடிப்பான் பொண்டாட்டி பிடிச்ச தீபாவளிக்கு. உங்க ஆத்தா திண்ணையில படுத்து கிடக்கா, அந்த நாட்டுக்கோழிய பின்னாடி கூடி போய் அரும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். நாட்டுக்கோழி அடிச்சு இங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இவங்க நாட்டுக்கோழி சாப்பாடு. ஆமா, பெத்த தாயை திண்ணையில படுக்க போட்டு வெங்காயத்தையும் பழகத்தையும் ஊத்தி வைக்கிறான். அடுத்த ஜென்மத்துல அவன் காலையை விளங்காம அதே திண்ணையில அவன் படுத்து கிடப்பான். இதான் உண்மை. தாய் தாப்புன்னு நினைச்சு அதான் சங்கரதாஸ் சுவாமிகள் நடிகனை நிக்க வச்சு பக்க மேலத்தை உட்கார வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மாதா பெட்டி, அம்மா பெட்டி, பிதா மிருதங்கம், அப்பா மிருதங்கம், குரு ஆசிரியர் ஆல்ரவுண்டர், தெய்வம் தாளம். இந்த 4 பேர்த்தையும் உட்கார வச்சு எங்களை நிக்க வச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் யாரு? நீங்க தான். நீங்க கீழே உட்காந்து எங்களுக்கு பொன்னாரைய போட்டு எங்களுக்கு நாட்டுக்கோழியா கோழி கறி சாப்பாடு போட்டு எந்த ஊர்ல எப்படிங்க செய்வாங்க? இத மதிச்சு நடந்தாத்தான் இந்த தொழில் எங்களை காப்பாத்தும். ஆமா, ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெய்வம் யார் தெரியுமா? புலியாண்டர் கோட்டை பாண்டி. லேசா சொருவுனதை எடுத்துட்டேன் நாங்க பூதி ஆயிருவோம். வாய வாய புழக்க முடியுங்க. ஏண்டா சில ஊர்ல மைக் செட்ல மிக்சர் போர்டுல உட்காந்து தம்பி எப்படி உட்காந்துருக்கேன் நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். சிரிச்ச முகம் லேசா லைன் மாத்தியாண்டே உடனே ஸ்டெப்லைசர்ல சில பேர் மைக் செட்ல உட்காந்து வப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி. எப்படி என்னமோ அவங்க வீட்டுல 50 ரூபா களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி இப்படியே இருப்பாங்க. சரி இருந்துட்டு போ, ஏத்தியா தண்ணிய போட்டு ஏத்தியான்னு சொன்னேன். நேத்துலாம் ஒருத்தன் குட்டியானையில ஏத்திட்டு போயிட்டேன். தண்ணிய போட்டு மைக்கில் அம்மாண்டா வெளியில நொம்மாந்து, இங்க ஆத்தாண்டா வெளியில நோத்தாண்டு. எப்படியா மைக் செட் பண்ணு நாடக நடிகர் ரொம்ப நன்றி. நன்றியா. பின்னாடி யார் தொந்தரவு பண்ணிடாதீங்க. அது அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது திருப்பவன வருகாமையில் உள்ள நமது நாகூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் இவர்களுடைய மிருதங்க தொப்பி தவேரா. Thank you.
சரி ஆமா இது 6வது மாசமா 3வது மாசமா கொடுத்த நோட்டு கொடுத்த நாடகம் தேர்ந்தெடுத்து போட்டுக்காப்ல சுரேஷ்குமார். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். எவ்வளவு பெரிய சாமானா இருந்தாலும் சின்ன சாமான் இந்த நாடகத்துக்கு முக்கியம். லயன் சக்கரவர்த்தி இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய உங்கள் ஐமா நட்சத்திரம் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன். ஆமா நம்ம சூரி நடிச்ச படம் மாமன் படம் பார்த்தீங்களா? மானாமதுரையில ஓடுது. அந்த மாமன் படத்தில் நடிச்சிருக்காரு. என்ன நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. முகம் தெரிய மாட்டேங்குது. மாலை மறைச்சிடும். மாலை மறைச்சிருமா? என்ன மாலை மறைக்குது? 3500 ரூபாய் சம்பளம். போயிட்டு வந்தோடனே எனக்கு தான் சொன்னாரு. சரி என்ன வேஷம் போட்டீங்க? செத்து பெண்ணமா தூக்கிட்டு போனாங்க. உங்க ஐவா நட்சத்திரம் உலக்குடியை சேர்ந்த KS அர்ஜுனன் அவர்கள் இவர்கள் படையில் சின்சா. ஆமா ஏன்னா ஒரு நாடகத்துல GR மகாலிங்கம் MM மாரியப்பா அந்த மேடையில நின்றாலும் இசைக்கலைஞர்கள் முக்கியம். ஆமா நீங்க தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. முக்கியமான ஆளை தம்பி 2 பேரும் டீ சாப்பிடுறாங்கல்ல, அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பேரை சொல்ல போறேன். இங்க பாரு ஆறு கேட்டா விட்டுட்டு வந்தீங்களா? ஆறு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வந்தீங்களா? விட்டுட்டு வந்தீங்களா? நான் ஊர்ல இருந்து பைக்ல வந்து ஒன்னே நான் கேட்கணும். கூட்டிட்டு வந்தமே. கூட்டி வந்தீங்களா? எங்க இருக்கு போட்டோ? அந்த போர்டுல இருக்காங்க அந்த போட்டோ. இங்க இருக்கா? அதே அதே அது ஆம்பளை போட்டோல்ல. ஏய் பாலச்சந்திர போட்டோ மொத்தம் நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை இன்னொரு குத்து சின்ன சிறு சித்து எப்படி இன்னொரு பேப்பர் கிழிஞ்சு வச்சு நாட்டிய பீட்டி நடன மங்கை மதுரையை சேர்ந்த அன்பு சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் காமி. அத்தமாக ஓடப்பு நெஞ்சு குழி ஓரம் பக்கம் வந்து பேச வேணும் செத்த நேர நீதா பச்சை புள்ள திரிப்பழக பச்சை புள்ள திரிப்பழக பக்கம் வந்து நீ இருந்தா ஓனது போன நீங்க ஒரு பாட்டு உனக்கு காத்திருக்கேன் பெண்களுக்கு தாயா பாட்டு. ஆம்பளைக்கு யார் பாடுறா? கவிஞர் பூரா பெண்களுக்கு தான் பாட்டு பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டுக்கு பேரே தாய் நாடு, தகப்ப நாடுன்னு வைக்கல. ஏன் தாய் நாடுன்னு வச்சேன்? ஒரு வீட்டுல ஒரு பெத்த மகன் இதைத்தான் சாப்பிடுவான்னு யாருக்கு தெரியும்? தாய்க்கு தான் தெரியும். தாய் இறந்துட்டாங்கன்னா அறுசுவை உணவு போயிடும். அதுக்கப்புறம் மனைவி இறந்துட்டான்னு வைங்க, சகலம் போச்சு. அப்ப என்ன செய்யணும்? பெத்த தாயையும் மனைவியும் மதிக்க கத்துக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாரு கேட்கிறா? தண்ணியை போட்டு முதல்ல பொண்டாட்டியத்தை அடிக்கிறான். என் பொண்டாட்டி எல்லாம் என்னையத்தே அடிப்பான். வெள்ளி
ஊர்லா போட்டுறேன். காரணம் என்ன தெரியுமா? பெண்களை மதிக்க கத்துக்கணும். நான்லாம் 28 வருஷமா மேடையில பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். ஆனா இந்த பெண்கள் நீங்க செய்யற வேலை ஒரு சில வேலைகள் எனக்கு மனசு கொதிக்குது. என்ன? நான் ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த 100 நாள் வேலையில பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த உனக்கு என்ன பேசுறேங்க, உன்னை மரியாதையா கொடுத்து பேசுறேன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போறவெல்லாம் கை தூக்குங்க. என்ன பார்த்தா அன்பு சகோதரர் எல்லாரும் தாய்மார்கள்லாம் வெரி குட்டியா ஜாபாசியா நீங்க எல்லாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போனவங்க. ஆமா, காசு கொடுக்கறது யாரு? நம்ம வீட்டுக்காரர் தானே. பஸ்ஸுக்கு காசு கொடுக்கறாருல. கோயிலுக்கு போற பொம்பளை என்ன செய்யணும்? சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும். பஸ்ல போகையில நீ என்ன ஆடுற? என்ன மயத்துக்கு நீ தப்பா குத்து ஆடுற? குத்து டான்ஸ் போடுற. அது எப்படி பாட்டு? அட அப்பா, உங்க பொழப்பு வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, பேஸ்புக்ல வந்துருச்சு. எப்படி? டிரைவருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு ஒரு பொம்பளை ஆடுறாயா, சிகப்பு சேலையை உடுத்தி நீ போய் குட்டி சவரா போவா குடும்பம். ஆட்டத்தை பார்த்தா அப்படி சிலுக்கு சுமிதா கூட அப்படி ஆடல. அப்படி டிரைவர் சிரிச்சுக்கிட்டே ஓட்டுறாயா 150ல. எப்படி ஆடுறா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? அடுத்து இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு? ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். இதுல ஒண்ணு என்ன தெரியுமா? டிரைவர் ஆர்வத்துல இவன் எந்திரிச்சு ஆட, சரி பஸ் வெட்டு கணக்குள்ள சாச்சு 5-6 பொம்பளைகளுக்கு பொச்சு கிழிஞ்சது. சாமி கும்பிட போறையா, டப்பாங்குத்து ஆட போறையா? போனமா சாமி கும்பிட வர முடியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்த பாதம் வீட்டுல மிதிக்கணும். மெரினா பீச்சுக்கு போற, அங்கே பாண்டிச்சேரி போற. பாண்டிச்சேரியில ஒரு பொம்பளை இறங்கி ஓடுதியா? எதுக்கு? பின்னாடி ஒரு பொம்பளை எங்கடி ஓடுற? என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், பாண்டிச்சேரி சரக்கு தான் சாப்பிடுவேன். காசு கம்மி. ஏன் ஒரு பஸ்ல பாக்க சத்தியமா பாத்துங்க 32 பீர் பாட்டில் கிடக்குது. அப்புறம் எப்படி குடும்பம் வழங்க? ஒண்ணு அந்த பொம்பளை கிடைச்சு. உங்களை நான் சொல்ல வரல, ஏன் பொண்டாட்டி அந்த பஸ்ல போனவன் நான் வரி கொடுத்தேன். ஒருத்தன் கெடுத்தேன், இன்னும் 2 பேரும் வந்து கெடுத்திருக்கேன். இந்த லோன் போடுறாங்க பாருங்க, இவங்க தான் உங்களை கெடுத்தது. லோனு பேர் என்ன? ஊருக்கு லோனு, ஆசீர்வாத லோனு. ஏன் ஆசீர்வாத லோனு? வாங்க தொட்டிக்கு மேனேஜரை இந்த புருஷன் கொண்டாட்டி அப்படி கும்பிடு. அத்தாடி வாங்க சார், வாங்க சார், 40 கும்பிடு வாங்க சார், வாங்க டீ போட்டார வாங்க சார், உள்ள வாங்க சார், இந்த சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க சார். சார் பால் சாப்பிடலாம் பூஸ்டா. நாம லோன் கிடைக்க தொட்டிக்கு மேனேஜரை இவங்க கும்பிடுவாங்க. சரி, லோன் வாங்கின முன்னாடி மேனேஜர் இவங்க கும்பிடுவாங்க. சரி ஒன்னாச்சு லோனை கட்டி என்ன பார்த்தா ஆத்தா இன்னொரு லோன் இருக்குடா, விடிவெள்ளி லோன் உண்டு. அதுக்கு அந்த விடிவெள்ளி விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாசல்ல வந்து படுத்து கிடப்பேன். இதுல ஒண்ணு என்ன முருகண்ணே, லோன் வாங்குற அன்னைக்கு இந்த குழு தலைவி இருக்காங்கல்ல, ஆமா இருப்பாங்க. அரேகப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு மஞ்சள் பூசி நோக்கால் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி அன்னைக்கு சேல அயன் பண்ணி புருஷக்காரே 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அவன் எந்திரிச்சு புது வேட்டியை உடுத்தி இந்த பல்லே வேலைக்கு இருக்க மாட்டேன். அன்னைக்கு குளிச்சு கமாம் சோப்பு போட்டு புருஷன் பொண்டாட்டியும் ஹேண்ட் பேக்கை போட்டு இவங்க லோன் எடுக்கிற குழு பூரா ஒரே சேலை யூனிஃபார்மோட குறிப்பு வாங்கத்தேன். இப்ப புருஷங்காரே அன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசுவேன். மேடம் ஹலோ டார்லிங் 10 o'clock வச்சு வாடி, மேனேஜர் வந்துருவாரு. உடனே இவங்க எல்லாரும் போய் பேங்க திறந்த உடனே 45 கையெழுத்து வாங்குவேன். 45 எதுக்கு வாங்குறானே தெரியல. கையெழுத்து போட்டு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த கஷ்டப்படுற பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்க இந்த குழு தலைவியும் புருஷனும் டவுனுக்குள்ள கிளம்பிடுவாங்க. கிளம்பினோடனே போய் சரவணா ஸ்டோர் போய், ஏனி இன்னைக்கு என்னடி ஆள் ரொம்ப மாதிரியே இருக்கியே, அதுக்கு முன்னாடிலாம் அந்த காசை கை கொத்தணும்ல, அதுக்கு முன்னாடிலாம் எத்து புல்லு முண்டேன்னு இருப்பேன். ஒரு 5-6 சேலை எடுத்துக்க, நீங்க ஒரு 4 வேட்டி எடுத்துக்கங்க. அப்படியே தெருவுக்குள்ள போய் டவுனுக்குள்ள போய் பொம்பளை பிள்ளை எல்லாம் கறி சாப்பிடாம இருக்குங்க. 2 கிலோ ஆட்டுக்கறி 2 கிலோ கோழிக்கறி. அண்டக்குடி கிராமத்தை சேர்ந்த ஆனந்த முருகன், கற்பவள்ளி அவர்கள், சண்முகராஜ் அண்ணன் அவர்களுக்கு நகைச்சுவையை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார். கைதட்டது பெருசு இல்ல, அந்த லோன் காசுல இங்க வந்து சேரணும்.
கனகவள்ளி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 100 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த லோனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து புருஷக்காரனுக்கு உங்க காலையில சுட சுட இட்லி, நைட்டுக்கு சப்பாத்தி, 2 லட்சம்ல நாட்டுக்கோழி கறி தத்தால் அதுல 1 லட்சம் ரூபாய் காலி ஆயிடும். 1 லட்சம் அந்த இட்லி சப்பாத்தில காலி ஆயிடும். மாசம் 30 நாள் முடிஞ்சு 1ஆம் தேதி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சட்டியில தண்ணி எடுத்துக்கிட்டு முத்தம் தொளிக்கணும்னு கதவை இப்படி திறக்கும்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பாய விரிச்சு படுத்துக்கிறேன். யார் அது? அந்த விடிவெளி லோன்காரன். இந்த பொம்பளை ஆளியா யாரு பாட்டு கேட்க என்ன நோட் பாவா நோனி அத்துப்படி உண்டு. ஜூன் 1ஆம் தேதி நாளைக்கு பிறகு மரியாதையா லோனை கட்டுங்க. 45 கையெழுத்து போடையில மட்டும் யாருன்னு கேட்கல. என்ன யாரு திண்டை சுட சுட இட்லி திண்டையில லோனை கட்டு. 2வது இவன் கெடுக்கிறேன் உங்களை. ஏன் சொல்றேன்? கடை வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. இன்க்ளூடிங் எல்லாரும் லோன் போடுறவன் போடுங்க. நம்ம வீட்டுக்காரி எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தக்கன லோன் போடணும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா 500 ரூபாய்க்கு லோன் போடும். 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரா 250 ரூபாய்க்கு லோன் போடும். வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. வரலுக்கு தக்கன வீக்க இருக்கணும். அப்புறம் வயலை ஒத்தி வச்சுட்டு வீட்டை பூட்டி சிகர வச்சிருவாங்க. பாத்துக்கங்க. கடை வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் கணக்கீடுகள் என்று வெற்றி பெற சொல்லி வருகின்ற ஒளி அமைப்பு மற்றும் பந்தல் அமைப்பு பாண்டி ரேடியோஸ், இருப்பிடம் புளியாண்டார் கோட்டை, உரிமையாளர் அன்பு சகோதரர் எம் பாண்டி. போடுங்க.